அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம சொடக்கு தக்காளியின் நன்மைகள் என்ன? நம்ம கிராமத்தில் இதை சுக்குட்டி பழம் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடுகளில் அதிகபட்ச விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. பழம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம கிராமத்தில் வயல்வெளிகளில் எங்கே பார்த்தாலும் இந்த செடி இருக்கும். மணத்தக்காளி செடி மாதிரியே இது இருக்குங்க. இதில் சத்துக்கள் நிறைய, இரும்பு சத்து இருக்குது, ரத்தம் அதிகமாக ஊறும். மாதுளம்பழத்தில் இருக்கிற சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. இந்த பழம் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பழம் பழுத்த பிறகு ரொம்ப இனிப்பாக இருக்கும். காய் பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அது சாப்பிட முடியாதுங்க. காய் பழுத்த பிறகு அதே உதிர்ந்து விடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பழம். தலைகள் ஆடுகள்லாம் திங்காதுங்க. கிட்டத்தட்ட முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் இதில் இருக்குது. இதன் பெயர் சொடக்கு தக்காளி. நம்ம வயல்வெளிகளில் நிறையா செடிகள் இருக்கும், வீடுகள்கிட்டையும் நிறையா இருக்குங்க. நாம் இதை கண்டுக்கிறதே கிடையாது. பழம் ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். சொடக்கு தக்காளி இதன் பேர். இந்த செடியை வெளிநாடுகளில் ஏக்கரா கணக்கு விவசாயம் செய்கிறாங்க. அதிகபட்ச விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. நாம் இதை விவசாயம் செய்ய மாட்டோம். நம்ம இந்த மாதிரி ஒரு செடி 2 செடி நம்ம விவசாயத்தில் இது இருக்கும். நாம் அதை பிடுங்கி போட்டுருவோம். இனிமேல் அதை பிடுங்காதீங்க. இந்த மாதிரி காய்களை பழுக்க விடுங்க. நாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இரத்த சோகை நீங்கும். அதிக ரத்தம், புதிய ரத்தம் ஊறுங்க. சொடக்கு தக்காளி பழம் பாருங்க, ஆப்பிள் மாதிரி எவ்வளோ சுவையாக இருக்குங்க இதை சாப்பிட்டா. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றிங்க.